அஸ்ஸலாமு அலைக்கும். மிக துயரமான ஒரு சம்பவம் இந்தியாவிலே நடந்துள்ளது. ஒரு சகோதரர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அவருடைய தாய் குவைத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய உயிரை எடுத்ததால் அவருடைய தாய் இங்கே அழுது புலம்புறாங்க. நாட்டுக்கு போகிறதுக்காக எப்படியாவது நாட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு. வீட்டில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இந்திய தூதரகமே இதற்கு சரியான தீர்வை கொடுத்து அந்த சகோதரியை விரைவில் நாட்டுக்கு அனுப்ப பாருங்கள். அவங்களுடைய மகனுடைய சடலத்தையாவது கடைசியாக பார்க்கணும். நான் பாட்டுக்கு என் வேலையாக இருந்தேன். நான் என்னை சும்மா விடல. அவங்க என்னுடைய அத்தை ஷமீமு, ஷாக்கிருன்னு, அப்புறம் ரிஹானாவோட அம்மா, அப்புறம் ரிஹானாவோட தங்கச்சி ஃபர்ஹானா. நான் பாட்டுக்கு சிவரேன்னு மண்டியில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். செங்கத்தில் மண்டியில் வேலை செஞ்சேன். அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நான் என்ன சொன்னேன், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பலான பொண்ணு இருக்குன்னு அவங்களே கூப்பிட்டு என்னை இந்த மாதிரி பள்ளத்தில் தள்ளிவிட்டாங்க. என்னை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், பலான பொண்ணு ரிஹானா, இந்த பொண்ணு வயசு 27 அப்படின்னோடனே ஒரே ஏஜே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா அந்த பொண்ணெல்லாம் அனுப்பி மண்டிக்கு லவ் என் மேலே காதல் இருக்கிறதா சொல்ல சொன்னாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்புறமா என்னை அடிக்கடி பார்த்துச்சு. என்னை ஃபோன் நம்பர்லாம் வாங்கி என்னை ஃபோன் பண்ணிச்சு. பண்ணும்போதெல்லாம் நான் வேணான்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா எங்கள் அத்தை ஷமீம் அவங்க அவங்க வீட்டில் பொண்ணு திருமணமான பொண்ணு மாதிரி அழகாக சிறப்பாக மேக்கப்லாம் போட்டு வீட்டில் மறைச்சி உட்கார வச்சுருந்தாங்க. நான் வேலை செஞ்சுருந்தேன். என்னை கூப்பிட்டாங்க. 2-3 மணி நேரமாக கூப்பிட்றாங்க என்ன. வாப்பா வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. பொண்ணு இப்படி இருக்குதுலாம் கூப்பிடல. சரி, நானும் இன்னும் ஏதோ அத்தை கூப்பிட்றாங்கன்னு போய் பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ ரூமில் தள்ளி விட்டாங்க. ரூமுக்குள்ளே என்னென்னு பார்த்தா பொண்ணு இருக்குது. இதான் பொண்ணு, இந்த பொண்ணு நீ வேணான்ற அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம்லாம் பண்ணி என்னை ஏமாத்துனாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என் மேலே ஆசை வார்த்தைலாம் அந்த பொண்ணு கூறவும் இவங்களும் சொல்லவும் நான் அந்த பொண்ணை கல்யாணத்தில் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா கல்யாணம் 2 பேரும் சரி ஓகே நான் நிச்சயதார்த்தம் பண்ணோம். நிச்சயதார்த்தம் பண்ணோடனே இந்த பொண்ணுக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. அந்த பொண்ணு பார்த்தாக்கா ஏற்கனவே ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி வேணான்னு சொல்லி விட்டுருக்குது. 4-5 வரன்களை பார்த்துருக்குது. பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் 10 நாளில் அப்படி இப்படி வேணான்னு சொல்லியிருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்குது. எனக்கு நிச்சயதார்த்தம் முன்னாடி தெரியாமல் போயிட்டு நான் மாட்டிக்கினேன். அந்த ரிஹானா எனக்கு கல்யாணமாக பார்த்த பொண்ணு ரிஹானா. அந்த ரிஹானான்ற பெண்ணு எனக்கு ஃபோன் மூலமாக சொல்லுவாங்க, நீ தான் என் உயிர், எல்லாமே நீ தான், அப்படி இப்படி நீ மீது ஆசை வார்த்தைலாம் கூறிச்சு. அப்படிலாம் கூறவே நான் அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஆனால் நிச்சயதார்த்தம் அப்புறமா அது பொண்ணு எனக்கு பிடிக்கல, உன் மேலே எனக்கு அட்ராக்ஷன் வரல, அஃபெக்ஷன் வரல, அப்படின்னும் உன் மேலே எனக்கு கல்யாணம் பண்ணுறோன்ற எண்ணமே வரலன்னுச்சு. அப்புறமா நீ கருப்பாக இருக்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சு. அது ஃப்ரெண்ட்ஸுக்காக கட்டெல்லாம் ஃபோட்டோ காட்டும் போலக்குது. என்கிட்ட சொல்லும், ஒருத்தர் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வீட்டில் போய் சொன்னேன். அவங்க அம்மா கிட்ட, எங்கள் அத்தை ஷமீம் கிட்ட, அவங்க தான் எனக்கு வரேன்னு பார்த்தது. எல்லார்கிட்டையும் சொன்னேன். என்னை அந்த பொண்ணெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து அந்த பொண்ணு சும்மா விளையாடு பண்ணிச்சு, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் திருவண்ண அந்த பொண்ணு இப்படி தான் சொல்லி நினச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 5 பவுன் நகை போகிறதா சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் சரின்ட்டோம். நாங்களாம் எதுவுமே கேட்கல. அவங்க போகிறது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம். ஏன்னா முஸ்லீமில் கேட்கக்கூடாது. நாமளும் கேட்கல, அவங்கள போடுறேன்னு சொன்னது தான். ஆனால் அந்த பொண்ணு என்னச்சு, நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா எனக்கு போடுற 5 பவுன் நகையும் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துடணும், அதை போட்டு தான் என் தங்கச்சி கட்டி கொடுப்பேன்னுச்சு. நான் அதுக்கும் ஓகேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறமா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஃபாரின் போகணும்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணு சொல்லவே பின்ன என்னத்துக்குமா பின்ன கல்யாணத்தில் ஓகே சொன்னேன் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை பேசி இது பண்ணாங்க, டார்ச்சர், அதனால நான் கல்யாணத்துக்கு ஓகேன்ட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கே நான் நிச்சயம்லாம் பண்ணேன், ஏற்கனவே எனக்கு வேணாம், பிடிக்கலை, கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை முடிச்சிருக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு, அதனால நான் கல்யாணத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா அவங்க ரிஹானா சொல்லிச்சு, ரிஹானாவோட ஆண் நண்பர் விஷ்ணு நவீன்ற பசங்க இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட காசு வாங்கிக்குவேன், அவங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் சொல்லிச்சு.
அவங்க தான் எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லைன்னா சொல்லிச்சு. நான் இருந்தாலும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் என்னை வந்து டென்ஷன் எடுத்துறதுக்காகவே இப்படிலாம் சொல்லும். அப்போ கூட நான் பெருசாக எடுத்துக்கல. அப்புறமா என்கிட்ட என்னென்னவோ சொல்லிச்சு, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு தொடக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் வேலைக்கு போயிடுவேன், 5 நாள் 4 நாள் தான் இருப்பேன், உங்கள் வீட்டில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துன்னு இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி வந்து ஒரு 2 மாதமாக நடந்துச்சு பேச்சுவார்த்தைகள். அதனால் நான் அவங்க அம்மா கிட்ட சொன்னேன், ரிஹானா அம்மா கிட்ட, எங்கள் அத்தை ஷமீம் கிட்டலாம். அவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு பேசினாங்க. கூப்பிட்டு பேசி என்ன தான் இது பண்ணுறாங்க. அந்த பொண்ணை ஒன்றும் சொல்லலை, கட்டிக்குமா அப்படி இப்படின்னுட்டோம். என்னை வந்து அது சும்மா விளையாடுது இது அது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் அவங்க அம்மா வந்து, ரிஹானா நீ கட்டிக்கலைன்னா நான் செத்துருவேன் ரிஹானாவோட அம்மா வந்து ரிஹானா கிட்டே சொல்லும். இதனால் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே என்ன குடும்ப சூழ்நிலை பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரில. அந்த சூழ்நிலையில் பார்த்தா அந்த பிரச்சனையில் அந்த பொண்ணு இறந்துச்சு, மருந்து குடிச்சு இறந்துச்சு. அது போயிட்டு இந்த செங்கம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ கூட நாங்கள் வந்து கல்யாணத்துக்கான 20 நாள் 25 நாள் தான் இருக்குது, எங்கே ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசின்னு இருக்கோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொண்ணு மருந்து குடிச்சிட்ருக்கு, அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா செங்கத்தில் போயிட்டு அந்த பொண்ணு தகவல் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி அம்மா திட்டினாங்க மருந்து குடிச்சேன்ட்டு. இதெல்லாம் எங்கிட்ட மறைச்சிட்டாங்க. அப்புறமா வந்து திருவண்ணாமலையில் போயிட்டு 4 நாள் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து மேல் சிகிச்சைக்காக சென்னையில் எடுத்துகிட்டு போயிட்டு டெத் ஆகிடுச்சு அந்த பொண்ணு. ஆமாம், அதுக்கு வந்து என் மேலே பழி வச்சு என்னை இது பண்ணுறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு மருந்து குடித்தோடனே எனக்கு 4-5 நாள் பொறுத்து தான் தெரிஞ்சிச்சு. திருவண்ணாமலையில் இருக்குன்னொடனே நான் ஓடினேன். திருவண்ணாமலையில் போயிட்டு பார்த்தேனாக்கா அந்த பொண்ணு வந்து சென்னைக்கு தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து யாருக்கும் தெரியாமல் போனது திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு, எங்கள் ஓனர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனது. அப்புறமா என்ன பண்ணேன், நான் வந்து தெரியாமல் தானே போனேன், தெரியாமல் வந்துடலான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே சென்னை போய்ட்டு வந்தால் வீட்டில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், யாருக்கும் தெரியாமல் போனது அப்படியே வந்துட்டேன். நான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பிளட் தேவைப்படுச்சு. அப்போல்லாம் நான் வந்து ரூமில் போய் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன், நான் பிளட் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் சாவுக்கு காரணமானவங்களை சும்மா விடாதீங்க. என் சாவுக்கு காரணமானவங்க என்னுடைய அத்தை தான். என்னுடைய அத்தை ஷமீம், அவங்களுடைய மருமக ஷாக்கிருன், ரிஹானா அவங்களுடைய அம்மா தொல்னாப்பேட்டை ஷகிலா, ரிஹானாவோட அம்மா, அவங்களுடைய தங்கச்சி ஃபர்ஹானா, இவங்க தான் என்னுடைய சாவுக்கு காரணம். அவங்க தான் என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மேற்பொழுது கிராமங்கய்யா. நான் ஊருக்கு போகணையா. நான் வந்து 1.5 வருஷம் ஆகுதுயா. 1 வருஷம் 1 வருஷம் 5 மாதம் ஆகுதுயா. எனக்கு நான் ஊருக்கு போகணும், என் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என் காசை கட்டிட்டு போக சொல்கிறாங்க. நான் எங்கேயா காசு கட்டிட்டு போகிறது? உதவி பண்ணணும் எனக்கு. பாடி வச்சுன்னு இருக்கிறாங்க என் பிள்ளைக்கு. நான் போனதாயா பாடி எடுப்பாங்க, நான் பார்க்கணுயா, என் பிள்ளைக்கு பார்க்கணுயா. நீங்க உதவி பண்ணுங்கய்யா, கையை எடுத்து கேட்குறையா, நீங்க உதவி பண்ணுங்க. நான் ஊருக்கு போகணும், என் பிள்ளை பாடி பார்க்கணுயா. காசை கட்டிட்டு போக சொல்றாங்கய்யா. நான் எங்க இந்த காசை கட்டிட்டு போவேன்? 1 வருஷத்து 5 மாசம் ஆகுதுயா. நான் வந்து பாடி இருக்குது, பிள்ளைய பார்க்கறதுக்கு போகையா, உதவி பண்ணுங்கய்யா நீங்க. உயிரை விடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பங்களை உறவுகளை சிந்திச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஒவ்வொருத்தரும் பெறக்கூடிய கஷ்டம் துன்பம் என்ன அப்படின்றது இப்போவே பார்த்துக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தால் ஆம்பளை தானே விட்டுட்டு வாழ்ந்துருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், அப்படி போங்கடின்னு விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாவது போய் வாழ்ந்துருக்கலாம், ஊர் தெரியாமல் பேர் தெரியாமல் எங்கேயாவது போய் இருந்திருக்கலாம் கொஞ்சம் காலத்துக்கு. தவறான முடிவு அந்த சகோதரன் எடுத்ததால் இன்றைக்கி பாருங்கள் இந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இன்றைக்கி பிச்சை கேட்க வேண்டிய நிலைமை, மடி பிச்சை கேட்குறாங்க, எப்படியாவது என்னை அனுப்பி வைங்கன்னு. உங்களுடைய குடும்பங்களை சிந்திச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம், அநீதி, அநியாயம் நீங்கள் செய்கிற இந்த தவறு. தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை இதுக்கு மேலேயும் பண்ணுறதுக்கு யாருமே முயற்சி பண்ணாதீங்க.
ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் செய்யும்போது, ஒவ்வொரு தவறை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய குடும்பங்களை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த மாதிரி தான் உங்களுடைய குடும்பங்களும் பதறுவாங்க. தயவு செய்து யாருமே தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும். அதே போல் அந்த தாயை வெகு விரைவில் அனுப்புறதுக்குரிய முயற்சிகளை தூதரகமே எடுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கரீம்.